ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் 10 பாடிஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறத ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அதாவது கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில், அதாவது இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன், அதுல சொல்லப்பட்டு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பா இருக்கும். அதுல நிறைய அமைப்புகள் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பிஎஸ்சி, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னா, இது கான்ஸ்டியூஷனே எம்பசைஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸ் வச்சு கிரியேட் பண்ணனால இட் ஹேஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் எனி அதர் பாடிஸ். மற்ற பாடிஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்லாம் பார்ப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஏன்னா இட் டிரைவ்ஸ் டைரக்ட்லி பவர் ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ல இருந்து நேரடியாக அதிகாரத்தை வாங்குறதுனால. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ ஏ கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போ கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 25th January 1950 கிரியேட் பண்ணிருப்பாங்க. 25th January 1950 கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் நம்ம அந்த 25th January நம்ம வந்து என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, ஐ மீன் ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ இந்த பேசிக் நமக்கு தெரியணும். 25 January 1950 இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. அது வந்து இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் அ நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இப்போ 25th January அப்படிங்கிறது இட் இஸ் அ நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிற ஐடியா நமக்கு இருக்கணும். அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன் எலாபரேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய எல்லா வேரியஸ் அப்பாயின்மெண்ட், டென்யூர், ரிமூவல், குவாலிஃபிகேஷன், சேலரி, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கும், இந்த பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட இண்டிபெண்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால பேசிக்கா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அமைப்புடைய பேர் எலெக்ஷன் கமிஷன். இது ஆர்டிகல், இட் டீல்ஸ் வித் ஆர்டிகல் 324 to 329. இட் டீல்ஸ் வித் ஆர்டிகல்ஸ் 324 to 329. இதுல எத்தனை மெம்பர்ஸ் பாருங்க, ஒரு சேர்மன், 2 மெம்பர்ஸ். ஸோ இட் இஸ் அ 3 மெம்பர் பாடி. ஆனா இனிஷியல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சிங்கிள் மெம்பர் பாடியா இருந்தது. லேட்டரா தான் 3 மெம்பர் பாடியா டெவலப் ஆகுது. சிங்கிள் மெம்பர் பாடி அப்படிங்கிறது 1989 வரைக்கும் ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தாரு. அவர் தான் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. லேட்டரா என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப பிசினஸ், அதாவது ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமானனால 2 more எலெக்ஷன் கமிஷனர் வேர் ஆடட். ஸோ 1989 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருந்தாங்க. தென் லேட்டரா அதை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. அகைன் என்ன பண்றாங்கன்னா 1993 3 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ TN சேஷன் அப்படிங்கிறவரை 1993 அவருக்கு இருக்கும்போது அடிஷ்னலா கூட 2 கொண்டு வராங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா அவரும் கூட 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் கொண்டு வராங்க. ஸோ இந்த பேசிக்கா நம்ம இந்த பாடிஸ் அமைப்புல அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, இது ஆர்டிகல் எதுல இருந்து எது வர, ஆர்டிகல் 324 to 329 வரை டிஸ்கஸ் பண்ணுது. இட் இஸ் அ மல்டி மெம்பர் பாடி. இனிஷியலி இட் இஸ் சிங்கிள் மெம்பர் பாடி. இந்த ஐடியா நமக்கு இருக்கணும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் எப்படி பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் நினைச்ச உடனே அப்பாயிண்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு தேர் இஸ் அ செலெக்ஷன் கமிட்டி அண்ட் சர்ச் கமிட்டி. ஸோ செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது என்ன, செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு. அந்த குழு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் பிரசிடென்ட்டுக்கு. யார் அந்த 3 பேர் கொண்ட குழு, பிரைம் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், லோக்சபா. லோக்சபால இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதாவது மக்களவையில இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஸோ பிரைம் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், இந்த 3 பேரும் செலெக்ஷன் கமிட்டியில இருப்பாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு ஒரு சர்ச் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அந்த சர்ச் கமிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேடுதல் குழு. யாரு வந்து இந்த போஸ்ட்டுக்கு, இந்த கிரைட்டீரியா, இந்த போஸ்ட்டுக்கு யார் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு சர்ச் பண்ணி நம்பர் ஆஃப் நேம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா செலெக்ஷன் கமிட்டிக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டி அந்த நம்பர் ஆஃப் நேம்ஸ்ல இருந்து ஒரு 15 நேம்ஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் அது பொறுத்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாரு. ஸோ இந்த சர்ச் கமிட்டி வந்து யாரு தலைமை தாங்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட் செக்ரட்டரி. ஸோ கேபினட் செக்ரட்டரியா இருக்கக்கூடியவங்க தான் இதை தேடி ஒரு 15 பேர் நேமை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும், செலெக்ஷன் கமிட்டி கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸை தான், சர்ச் கமிட்டி கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸை தான் செலெக்ஷன் கமிட்டி சூஸ் பண்ணணும் இல்ல ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சர்ச் கமிட்டி ஒரு 15 பேர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
ஆனா செலக்ஷன் கமிட்டி அந்த 15 பேர்ல இல்லாத யாரா ஒருத்தரை கூட என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் பைண்டிங் வித் தி செலக்ஷன் கமிட்டி. சர்ச் கமிட்டி கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இட் இஸ் நாட் பைண்டிங் டு த செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அடுத்து இந்த எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியுமா? cannot be reappointed. அந்த வேலைக்கு அதாவது ஒரு டேர்ம் பர்டிகுலர் டேர்ம் இருக்கும், அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அவங்களை அதே போஸ்ட்டுக்கு ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து கான்ஸ்டிடியூஷன் doesn't debar retiring election commissioners from any other further appointment by the government. ஸோ எலெக்ஷன் கமிஷனருடைய வேலைக்கு தான் மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனா வேற ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு, வேற ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு அவங்கள வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளாரிட்டி புரியும் நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. cannot be reappointed அப்படிங்கிற பாயிண்ட் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷனர் ஒரு டேர்ம் பர்டிகுலர் ஒரு 5 இயர்ஸ், எக்ஸாம்பிள் 5 to 6 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த 6 இயர்ஸ் டென்யூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் இன்னொரு 6 இயர்ஸ் அவரை அப்பாயிண்ட் பண்ண முடியாது இந்த சேம் ஆஃபீஸ். ஆனா எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவரை தூக்கி நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கோ வேற ஏதாவது ஒரு பாடி, வேற ஏதாவது ஒரு அமைப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள போஸ்டிங்ல உட்கார சொல்ல முடியும். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியணும். அண்ட் தென் டென்யூர். ஸோ வாட் இஸ் டென்யூர்? டென்யூர் பொறுத்த வரைக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனர் 2 பேரு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர்னு சொல்லி பார்த்தோம். இவங்களுடைய டென்யூர் அதாவது பதவி காலம் எவ்வளோ, டேர்ம் என்னன்னு கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷனே பண்ணல. ரேதர் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை பார்லிமெண்ட் டிசைட் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாரு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2023ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023. இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனருடைய டென்யூரை பேசுது. ஸோ 6 இயர் ஆர் அன்டில் த ஏஜ் ஆஃப் 65. இதுல நமக்கு என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நான் ரிப்பீட் பண்றேன். கான்ஸ்டிடியூஷன்ல பர்டிகுலர் டைம் சொல்லல, எவ்வளவு இயரோ இல்லாட்டி என்ன ஏஜ் ஃபேக்டரோ அவங்க சொல்லல. இந்த இயர் அண்ட் ஏஜ் ஃபேக்டரை பார்லிமெண்ட் அண்ட் பிரசிடென்ட் கேன் டிசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்லிமெண்ட் டிசைட் பண்ணி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க 2023ல, அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் படி என்ன பண்ணிருக்காங்க, 6 இயர்ஸ் ஆர் அன்டில் 65 ஏஜ் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் ரிமூவல் ப்ரொசீஜர் எப்படிங்கிறத பார்ப்போம். ரிமூவல் பண்றது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து எப்படி ரிமூவ் பண்றாங்க, சிஇசி அப்படின்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எப்படி ரிமூவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி as a சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃபார் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெபாசிட்டி. அதாவது ஏதாவது ஒரு தவறான நடவடிக்கையோ இல்லாட்டி அவங்களுடைய தகுதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு கருதினாலோ பார்லிமெண்ட் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாங்க, அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி பதவி நீக்கம் பண்ணுவாங்க. இது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு மட்டும்தான். அப்போ அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற 2 பேர், அவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க, அவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, இவங்களை வந்து பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன். வாட் இஸ் அ குவாலிஃபிகேஷன்? என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத கான்ஸ்டிடியூஷன்ல எந்த மென்ஷனிங்குமே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் வந்து இவர் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இல்ல அவருக்கு வந்து இந்த செட் ஆஃப் இது இருக்கணுங்கிற எந்த மென்ஷனும் பண்ணல கான்ஸ்டிடியூஷன்ல. ரேதர் அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ல தான் என்ன சொல்றாங்க, ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து 3ஆ கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பி பர்சன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, ஒரு நேர்மையான இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். அடுத்து ஹேவ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். எலெக்ஷன் நடத்திய அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதான் அனுபவம் இருக்கணும், அதை பத்திய ஒரு அறிவு ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பி ஆர் ஹேவ் பீன் செக்ரட்டரி ஆஃப் தி ஆர் ஈக்குவலன் டு தி கவர்மெண்ட். ஒரு செக்ரட்டரியா இருந்து பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும், இல்லாட்டி செக்ரட்டரியா இருக்கணும். செக்ரட்டரியா இருந்து பணிபுரிந்த அனுபவம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி செக்ரட்டரியா இருக்கலாம். இப்படி இருந்தா மட்டும்தான் he is eligible to become a election commissioner or chief election commissioner. So இந்த point is very very important. Third one பாத்தீங்கன்னா அப்போ who can become a secretary? obviously யார் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிராக் பண்ணிருக்காங்களோ who is a IAS அவங்களால தான் செக்ரட்டரியா ஆக முடியும் மேக்சிமம். ஸோ அந்த செக்ரட்டரி ஆனவங்க தான் என்ன பண்ணலாம், they can become a election commissioners. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் salary and condition of service அப்படிங்கறத என்னன்னு பார்க்க போறோம். salary and condition of service பாருங்க. அகைன் அந்த அப்பாயின்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆக்ட் 2023ல என்ன salary டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் கமிஷனருக்கும் salary it will be equivalent to a cabinet secretary. ஒரு கேபினட் செக்ரட்டரிக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1991 ஆக்ட் படி எப்படி இருந்துச்சுன்னா, the salary is equivalent to சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன salary இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்டா இருந்தது. லேட்டரா இப்போ 2023ல என்ன பண்ணிருக்காங்க, லேட்டஸ்ட்லி கேபினட் செக்ரட்டரிக்கு என்ன சேலரியோ அந்த சேலரிக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பத்தின நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் கவனிச்சுக்கோங்க. பாடிஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் எலெக்ஷன் கமிஷன். ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 324 to 329. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 மெம்பர்ஸ். இனிஷியலா இட் இஸ் அ சிங்கிள் மெம்பர் பாடி. லேட்டரா இப்ப என்ன ஆயிடுச்சு, 3 மெம்பர் மல்டி மெம்பர் பாடி ஆயிடுச்சு. ஹூ அப்பாயிண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, he was appointed by பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஹூஸ் ரெக்கமெண்டேஷன், யாருடைய பரிந்துரையில ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர். யூனியன் கேபினட் மினிஸ்டர்ங்கிறது யாருனாலும் இருக்கலாம், அது பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவாரு. எந்த கேபினட் மினிஸ்டர், எய்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்ல ஹோம் மினிஸ்டர், அது யாருனாலும் அவர் டிசைட் பண்ணலாம். அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா. ஸோ மக்களவையில இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் செலக்ஷன் கமிட்டியில இருப்பாங்க. அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த செலக்ஷன் கமிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சர்ச் கமிட்டி இருக்கும், தேடுதல் குழு. இந்த சர்ச் கமிட்டி கேபினட் செக்ரட்டரி தலைமையில இயங்கும். இவங்க ஒரு 5 நேம்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. 5 நேம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 5 நேம்ஸ்ல இருந்து செலக்ஷன் கமிட்டி யாரையா செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி எய்தர் இந்த 5 நேம்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் பைண்டிங் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சர்ச் கமிட்டி சொல்றது நாட் பைண்டிங். He cannot be reappointed. அந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலெக்ஷன் கமிஷனர்ஸ் cannot be reappointed. அந்த வேலைக்கு இன்னொரு தடவை அவங்களை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனா அதே சமயம் அவங்க வேற வேலை எதுனாலும் பண்ணலாம். அதை கான்ஸ்டியூஷன் எதுவும் தடுத்து நிப்பாட்டல. வேற வேலைங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸுக்கோ இல்ல எனி அதர் டிபார்ட்மெண்ட்லயோ அவங்க ஒர்க் பண்ண முடியும். வாட் இஸ் த டென்யூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 years ஆர் until the age of 65. ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுவாங்களோ சேம் ப்ரொசீஜர்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்றாங்க. வேற எலெக்ஷன் கமிஷனரை எப்படி ரிமூவ் பண்றாங்க, ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் மற்ற 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் பாருங்க, நாட் மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ல குவாலிஃபிகேஷனே சொல்லல, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனராவோ இல்ல எலெக்ஷன் கமிஷனராவோ இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஆனா லேட்டரா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சர்டன் குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. 3 விஷயம் அதுல பார்த்திருந்தோம். பர்சன் ஆஃப் இன்டெகிரிட்டியா இருக்கணும். செகண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் ஆன் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் நடத்திய அனுபவமும் அறிவும் இருக்கணும். 3வது he should be a secretary. இப்போ செக்ரட்டரி அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு ஐஏஎஸ். ஒரு ஐஏஎஸ் ஆல தான் செக்ரட்டரி ஆக முடியும். ஸோ அந்த போஸ்டிங்ல இருக்கவங்க மட்டும்தான் இனிமே என்ன பண்ண முடியும், எலெக்ஷன் கமிஷனரா நம்ம அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஃபைனலி சேலரி வந்து கேபினட் செக்ரட்டரி என்ன சேலரி வாங்குறாங்களோ அதே சேலரி தான் வாங்குவாரு எலெக்ஷன் கமிஷனர். வேற இதுக்கு முன்னாடி 1991ல எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சேலரி வாங்குவாங்களோ அதை வாங்குவாங்க. இதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்து வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கான்ஸ்டியூன்சி ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தொகுதியை பிளான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோம். தமிழ்நாட்டுல 39 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கு, பிளஸ் 1 பாண்டிச்சேரின்னு சேர்த்தீங்கன்னா 40 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கு. இதுல எந்தெந்த தொகுதி எந்த கான்ஸ்டியூன்சிக்குள்ள வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டீலிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஏரியாவை வந்து வரையறை பண்ணக்கூடியது கான்ஸ்டியூன்சிஸ் ரீஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அண்ட் தென் எலெக்ஷன் கமிஷன் ப்ரிப்பேர்ஸ் த எலக்ட்ரல் ரோல் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட் எலெக்ஷன் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். இப்போ 4 விஷயம், லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு, அண்ட் தென் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. இந்த எலெக்ஷன்லாம் யார் கண்டக்ட் பண்ணுவா, அதுக்கு யார் எலக்டோரேட்ல இருந்து எல்லாமே யார் ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ப்ரிப்பேர் பண்ணும். ஆனா இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும், ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸை வந்து இவங்க கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தனியா ஒரு பாடி இருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கான எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க, பஞ்சாயத்துக்கான எலெக்ஷன்ஸை. தேர்ட்,
Third one, conducts, monitors, regulates and controls the above elections. ஸோ எப்படி எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத ஓவராலா இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், ரெகக்னேஷன் ஆஃப் அண்ட் அலோகேஷன் ஆஃப் சிம்பிள்ஸ் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு என்ன சிம்பிள் கொடுக்கணும், அதை எப்படி ரெகக்னேஷன் கொடுக்கலாங்கிறத கிரைட்டீரியாலாம் யார் டிசைட் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவோம். செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் அரைசிங் மேட்டர்ஸ் லைக் ரெகக்னேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் த சிம்பிள்ஸ். ஸோ சின்னம் தொடர்பாக பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு என்ன சின்னம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரா இருப்பாங்க? இனிஷியலா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க, அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட், டெட்டர்மினேஷன் ஆஃப் நார்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ். என்ன நார்ம்ஸ்லாம் இருக்கணும், அந்த நார்ம்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதான் யூ கேன் கண்டெஸ்ட் அப்படிங்கிற நார்ம்ஸை வந்து செட் பண்றது, கிரியேட் பண்றது, அதை டிட்டர்மைன் பண்றது யாரா இருப்பாங்க? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா தான் இருக்கும். அண்ட் தென் செவன்த் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் பார்ட்டி ப்ரொபகேண்டா லிஸ்ட் ஃபார் பிராட்காஸ்டிங் ஆன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். ஸோ எப்படி ப்ரொபகேண்டா பண்ணணும் அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்க இஷ்டத்துக்கு நம்மளால வந்து ஒரு கட்சியால வந்து ப்ரொபகேண்டா பண்ண முடியாது. அதுவுமே இந்த ப்ரொபகேண்டா பண்ணக்கூடிய பிராட்காஸ்டிங் ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ல யாருக்கு மட்டும்தான் அனுமதி உண்டுன்னா, யார் வந்து ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா இருக்காங்களோ அவங்களதான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் அனல்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஃப்ராட், போலிங் பூத் கேப்சர், எலெக்ஷன் வயலன்சஸ். ஏதாவது வன்முறை நடந்தாலோ இல்லாட்டி மசில் பவர் யூஸ் பண்ணி பூத் கேப்சரிங் அப்படின்னா ஒரு ஓட்டிங் பூத்தே போய் ரவுடிகள், குண்டாசுகள் வந்து போய் பிடிச்சி வச்சிருவாங்க. அப்படி பிடிச்சாலோ இல்லாட்டி எலெக்ஷன்ல ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சாலோ இது என்ன பண்ணிடுவாங்க, இந்த எலெக்ஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கு. தேர்டு, ரெக்வெஸ்டிங் தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் டு என்கேஜ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டு தி கண்டக்ட் எலெக்ஷன். சென்ட்ரல் லெவல்ல பிரசிடென்ட்டையும் ஸ்டேட் லெவல்ல கவர்னர்ட்டையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை வந்து எலெக்ஷன்ல இது பண்றது நம்மளே பார்த்திருப்போம். நம்மளோட வீட்லயோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையோ இல்ல நெய்பர்ஸ் யாரோ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு டியூட்டி போட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹெல்ப்பால தான் எலெக்ஷன் கமிஷனால எலெக்ஷன் வந்து நல்லபடியா நடத்தி முடிக்க முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. 10th, என்ஷூரிங் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஒரு நேர்மையான எந்த விதமான தலையீடும் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு எலெக்ஷனை இந்தியா முழுவதும் நடத்தி முடிக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் அண்ட் கிராண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் டிபெண்டிங் ஆன் இஸ் எலக்ட்ரல் ஆக்டிவிட்டி. அவங்க ஒவ்வொரு கன்சர்ன் பார்ட்டி ஸ்டேட் லெவலையும் சரி நேஷனல் லெவலையும் சரி என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு சிம்பிள், அதை பொறுத்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ரெகக்னேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணுவா? எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணுவோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 12th one, issues எலெக்ஷன் சிம்பிள் டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். அதாவது எலெக்ஷன் சிம்பிள்ஸை வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த சிம்பிள் இதை வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்க. அண்ட் தென் ரிசால்வ் டிஸ்பியூட் அரைசிங் இன் தி கனெக்ஷன் தேர்வித். இப்போ அதுல ஏதாவது டிஸ்பியூட் வருது, எனக்கு இந்த சிம்பிள் வேண்டாம், நான் இதை கேட்டிருந்தேன், அதுக்கு பதிலாக இதை கொடுத்துருந்தீங்க, இல்லாட்டி என் சிம்பிளை நான் ரிவைவ் பண்ணாம விட்டுட்டேன், இந்த மாதிரி சிம்பிள் ரிலேட்டடா என்ன இஷ்யூ வந்தாலும் அதை யார் டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். இந்த 12 பாயிண்ட்ஸ்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி. குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படிங்கிறது என்ன? அப்போ ஒரு நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல ஒரு பாதி அதிகாரம் முழுமையா நீதிமன்றம் மாதிரி இது செயல்பட முடியாது. ஆனா எலெக்ஷன் ரிலேட்டடான எல்லா டிஸ்பியூட்டையும் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆன் ஃபர்ஸ்ட் அப்பீல் யார்ட்ட போக முடியும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட தான் போக முடியும். ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்ப்பு சொல்லி அதுக்கு நியாயம் வழங்கக்கூடிய அதிகாரம் யார்ட்ட இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்கிட்ட தான் இருக்கு. அதனால இந்த பாடி என்னன்னு டிஃபைன் பண்ணுவாங்க? குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தா போதும். அண்ட் தென் ஃபைனலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு அது நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, அதே மாதிரி எப்படி ஸ்டேட் பார்ட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் டு பி a நேஷனல் பார்ட்டி என்னெல்லாம் கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க? இந்த 3 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கிரைட்டீரியா மீட் பண்ணணும். இட் ஷுட் பி a recognized in 4 or more states. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அது இருக்கணும். 4 அல்லது 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், if its candidates polled at least 6% of total valid votes in any 4 or more states in Lok Sabha or Assembly election and has at least 4 MPs in Lok Sabha polls. அப்படின்னா என்ன? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6% வாக்காவது பெற்றிருக்கணும். எங்க 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்லயோ இல்ல 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள்லயோ குறைஞ்சது
6% வாக்கு பெற்று இருக்கணும். அது போக அட்லீஸ்ட் 4 எம்பிஸ் இருக்கணும். உங்க லாஸ்ட் லோக்சபா போல்ல வந்து 4 எம்பிஸ் இருந்திருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் யூ கேன் பி a national party. Third, if it has won at least 2% of total seats in Lok Sabha from not less than 3 states. ஒரு 3 ஸ்டேட்டுக்கு குறையாம அட்லீஸ்ட் எவ்வளவு 2%க்கு லோக்சபா சீட்ஸ் வாங்கியிருக்கணும். 2% ஆஃப் சீட்ஸ் அவுட் ஆஃப் 550 சீட்ஸ் வச்சுக்கோங்க. 545 சீட்ஸ்ல 2% ஆஃப் சீட் இன் நாட் லெஸ் தென் 3 ஸ்டேட்ஸ்ல வாங்கியிருக்கணும். இந்த 3 கிரைட்டீரியால ஏதாவது ஒரு கிரைட்டீரியா மீட் பண்ணாங்கன்னா தே கேன் பிகம் அ நேஷனல் பார்ட்டி. ஸோ என்னெல்லாம் பார்ட்டி இப்போ நேஷனல் பார்ட்டியா இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜன் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், இது ரொம்ப முக்கியம், இது நமக்கு மாத்தி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நமக்கு தெரியும், நேஷனல் பீப்புள் பார்ட்டி என்பிபி. ஸோ இந்த 6 பார்ட்டி தான் அஸ் ஆஃப் நோ இட் இஸ் அ நேஷனல், இதுக்கு நேஷனல் பார்ட்டியோடைய ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இன்னொரு தடவை ஒரு சின்ன ரிப்பிட்டேஷன் சொல்றேன். நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு 3 கண்டிஷன், ஏதாவது அந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கிரைட்டீரியாவை அது மீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல அது ரெகக்னைஸ்ட் பார்ட்டியா இருக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6% டோட்டல் வேலிட் ஓட்ஸ் அதுக்கு இருக்கணும் இன் லோக்சபா ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில. எத்தனை ஸ்டேட்ஸ்ல? 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்ல. 4 அல்ல 4க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல 6%க்கு மேல வேலிட் ஓட்ஸ் இருக்கணும். லோக்சபால அட்லீஸ்ட் 4 எம்பியாவது ஜெயிச்சிருக்கணும். இது வந்து செகண்ட். எய்தர் ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்ல செகண்ட் இருக்கணும். தேர்ட் என்னன்னு பாருங்க, இதுல வந்து ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். 2% வின் பண்ணிருக்கணும் லோக்சபால, நாட் லெஸ் தென் 3 ஸ்டேட்ஸ்ல. 3 ஸ்டேட்டுக்கு குறையாம என்ன பண்ணிருக்கணும்? 2% சீட்ஸ் ஜெயிச்சிருக்கணும் டோட்டல் சீட்ஸ்ல. இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஃபார் நேஷனல் பார்ட்டி. ஒரு நேஷனல் பார்ட்டியா உருவாகுவதற்கு இது 3 தான் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா. அண்ட் தென் கிரைட்டீரியா ஃபார் ரெகக்னைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டி. ஸ்டேட் பார்ட்டிக்கு என்னெல்லாம் கிரைட்டீரியா? For recognition of a state party, it has to secure at least 6% of valid votes polled. For recognition as a state party, it has to secure at least 6% of the valid votes polled and 2 seats in assembly poll or 1 in Lok Sabha. அப்போ 2 சீட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலயோ இல்ல 1 சீட் லோக்சபாலயோ ஜெயிச்சிருக்கணும். 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இந்த கிரைட்டீரியா வந்து மெயின் கிரைட்டீரியா. இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்றேன். 6% வாக்கு பெற்று இருக்கணும். 2 சீட்டு அசம்பிளில, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல 2 சீட்டும், அப்படி இல்லாட்டி லோக்சபால 1 சீட்டோ ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சிருந்தாங்கன்னா தே கேன் பிகம் அ ஸ்டேட் பார்ட்டி. இதுல அந்த கிரைட்டீரியா மீட் பண்ண முடியலன்னா 3 அல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3ல ஏதாவது 1 கிரைட்டீரியா மீட் பண்ணா கூட ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது மாநில சட்டமன்ற தேர்தலில் 3% சீட்டு வெற்றி பெற்று இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் 3 சீட்டா இருக்கணும். அது 3% வாக்கு பெற்றிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோமே. தமிழ்நாடுல ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், 100 சீட்ஸ்னு வச்சுக்கலாம். அதுல நீங்க அட்லீஸ்ட் 3 சீட்ஸாவது ஜெயிக்கணும். நீங்க 3 சீட்ஸ் ஜெயிச்சீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஸ்டேட் பார்ட்டி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க. செகண்ட், இன் லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன், லோக்சபா தேர்தலில் அட்லீஸ்ட் 1 சீட் வின் பண்ணிருக்கணும். எவ்ரி 25 லோக்சபா சீட்ஸுக்கு 1 சீட் ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் பிகம் அ ஸ்டேட் பார்ட்டி. ஃபைனலா தேர்டு என்ன சொல்றாங்கன்னா, எய்தர் இன் லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டோட்டல் ஓட் போல் ஆனதுல 8%. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 3% சீட் வின் பண்ணிருக்கணும். செகண்ட் வந்து அட்லீஸ்ட் 1 லோக்சபா சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும். தேர்டு, நீங்க சீட் வின் பண்ணிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எய்தர் லோக்சபா ஆர் சட்டமன்ற மாநில தேர்தல், மாநிலத்துல தேர்தல் நடக்குதுல மாநில சட்டமன்றங்கள்ல, அதுல 8% மேல நீங்க வாக்கு பெற்று இருக்கணும். அப்படி பெற்று இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்டேட் பார்ட்டியா ரெகக்னைசேஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்டிகே, விஜயகாந்த் இருக்காரு இல்லையா, அவருடைய கட்சி, இது 3 மட்டும்தான் இப்போ வந்து ஸ்டேட் பார்ட்டியா அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாலே போதும், எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நம்ம என்ன கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். இன்னும் நம்ம ஃபர்தரா ஃபியூச்சர்ல என்னென்ன டாபிக்ஸ் இதில் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத லேட்டர் வீடியோஸ்ல நான் போடுறேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லா ஒரு தடவை பாருங்க. எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் யூ கேன் கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ.